புதுவையில் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் பிறந்தநாள் விழா. ஏழைகளை மக்களுக்கு வஞ்சர மீனுடன் அசைவ மற்றும் சைவ உணவளித்து பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்த அமைச்சர் ஜான்குமார். புதுச்சேரியின் எதிர்காலத்தை ஈன்றெடுத்து நமக்கு வரமாய் கொடுத்த கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், இன்னும் ஏழைகளின் துயர் துடைக்க வேண்டுமென அவரது பிறந்தநாளில் கேக் வெட்டி ஏழைகளை மக்களுக்கு வஞ்சர மீனுடன் அசைவ மற்றும் சைவ உணவளித்து பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்த அமைச்சர் ஜான்குமார். புதுச்சேரி மக்களின் எதிர்கால நம்பிக்கையும் சமூக சேவகருமான ஜேசிம் அவர்களின் தாயாரும் எப்பொழுதும் ஏழைகளை மக்களின் துயர் துடைக்க அவர்களின் நலனில் அக்கறையோடு பல்வேறு உதவிகளை வாரி வழங்கி வரும் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் தலைமையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அவரது துணைவியார் லதா ஜான்குமார் மற்றும் சமூக சேவகர் நெட்டப்பாக்கம் இளங்கோ, மங்களம் தொகுதி முனைவர் கண்ணபிரான், தொழிலதிபர் பாஸ்கர் உட்பட தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் இணைந்து கொடைவள்ளல் சமூக சேவகி தாயார் லீமா ரோஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழைகளை மக்களுக்கு வஞ்சர மீன் மற்றும் முட்டை பொரியலுடன் கூடிய அசைவ உணவுகள் மற்றும் சைவ உணவுகள், மேலும் குளிர்பானம், பிஸ்கட் ஆகியவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து இதுகுறித்து அமைச்சர் ஜான்குமார் கூறுகையில், புதுச்சேரியின் எதிர்கால நம்பிக்கை ஈன்றெடுத்து புதுச்சேரி மக்களுக்காக கொடுத்த சமூக சேவகர் ஜேசிம் அவர்களின் தாயாரும் ஏழைகளை மக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்து அவரது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார். வருங்கால புதுவையும் நம்முடைய மரியாதைக்குரிய ஒட்டுமொத்த புதுச்சேரியின் நன்கொடை நாயகரமான மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவருடைய அன்பு தாயாரான டாக்டர் திருமதி லீமா ரோஸ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் தினந்தோறும் அன்னதான திட்டத்தின் கீழே இன்றைக்கி உணவு பரிமாறும் பொழுது அவருக்காக எக்ஸ்ட்ரா கூல்ட்ரிங்கும் பிஸ்கட் பாக்கெட்டும் தரோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு, அது மீன், அதுக்கப்புறமேட்டா முட்டை சப்ஜி இதெல்லாம் கொடுக்குறோம். வெஜிடேரியன் தனியாக கொடுக்குறோம். இந்த எங்களுக்காக பாண்டிச்சேரிக்காக ஈன்றெடுத்த தன்னுடைய மகனை ஈன்றெடுத்த அன்பு தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களை பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்துக்கிறோம். நான் இருக்கிறேன், எங்கள் மனைவி இருக்கிறாங்க, அப்புறம் புதுச்சேரியுடைய இன்ஸ்பெக்டர் இங்கே இளங்கோ இருக்கார், அப்புறம் தமிழ்நாட்டுடைய போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் அவர்கள் இருக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய பிறநாளை இங்கே சந்தோஷமாக கொண்டாடுறோம். இந்த பிறநாள் கொண்டாடக்கூடிய அவர்கள் நூறு வாழ வேண்டும். நாங்கள் அவரை வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி அடுத்த வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளான தார் சாலை, சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு 1,50,00,000 செலவில் கண்ணகி நகர் உட்புற சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைத்தல், செல்வா நகரில் விடப்பட்ட சாலைகளுக்கு மண் அடைத்து கருங்கல் ஜல்லி இடுதல், மூகாம்பிகை நகரில் விடப்பட்ட சாலைகளுக்கு கருங்கல் ஜல்லி இடுதல், அரியூர், தாமரை நகர், பாரதி நகர் உட்புற சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில தலைவர் ராமலிங்கம், வந்தே மாதரம் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் பொழுது வந்தே மாதரம் லோகோ மற்றும் ஒற்றுமை ஓட்டத்திற்கான டி ஷர்ட் மற்றும் தொப்பி ஆகியவற்றை வெளியிட்டு அறிமுகம் செய்தனர். புதுச்சேரி கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை தாங்க கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் கண்காட்சி துவக்கி வைத்தார். கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு அறிவியல் மாதிரிகள், கலைப்பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள், குடிநீர் சேமிப்பு, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் தவிர்த்தல் போன்றவைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய 300க்கும் மேற்பட்ட படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பார்வையிட்டு சென்றனர். இந்த கண்காட்சியில் நடுவராக பட்டதாரி ஆசிரியர் சபரிநாதன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். Gracias.
டெலிகிராம் கிச்சன் சார், பூத கண்ணாடி, கணினி, சுட்டி, குறும்பகுதி, மெட்டில். டெலிகிராம் தொலைவரி, வீட்டுக்கு வலையொலி. கை வலிக்குது வேற. ஆல்பேட்டை தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலஸ்ரீ வெட்டவெளி சித்தர் ஜீவ சமாதியான திருப்பிடம் கொண்ட விமானம் என்று கூறக்கூடிய கோவில் உள்ளது. ஐப்பசி மாத அன்னாபிஷேக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்று சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். சுமார் 2000 கிலோ அரிசி, 1000 கிலோ காய் கனிகள், 500 கிலோ பழங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் சித்தருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்த கோடிகளுக்கு காட்சியளித்தார். விழாவிற்கு வந்த பக்த கோடிகள் அனைவரும் ஸ்ரீலஸ்ரீ வெட்டவெளி சித்தர் கோவிலில் சுவாமி அருள் பெற்று அன்னதானத்தினை பெற்று மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வெட்டவெளி சித்தர் அறக்கட்டளை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அடுத்த காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் காவல் நிலையத்தில் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக பொன்கோஸ் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் காட்டேரிக்குப்பம் PSL ஊழியர்களால் வந்தே மாதரம் பாடலை பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர் தமிழரசன் உள்ளிட்ட காவலர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடல் பாடிக்கொண்டாடினர். சர் சந்திரசேகர வெங்கடராமன் என்ற சர் CB ராமன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கும் திருவானைக்காவல் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது தந்தை இயற்பியல் விரிவுரையாளராக பணியாற்றியதால் இவருக்கு சிறு வயதிலேயே அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது. இளம் வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை சிறப்பு தகுதியுடன் பெற்றார். ஒளியின் சிதறல் பற்றிய இவரது அற்புதமான கண்டுபிடிப்பான ராமன் விளைவுக்காக இவருக்கு 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த இந்த அறிவியல் மேதையின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் நினைவு கூறப்படுகின்றது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா எனும் பரப்புரை துவங்கி கீழ்கண்ட தொகுதிகளில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாளை மாலை 3 மணியளவில் ஓசுடு தொகுதி உளவாய்க்கால் பகுதியில் இருந்து துவங்குகிறது. அதனைத் தொடர்ந்து இந்திராநகர் தொகுதி, கதிர்காமம் தொகுதி, தட்டாஞ்சாவடி தொகுதி, லாஸ்பேட்டை தொகுதி, காலாப்பட்டு தொகுதி, காமராஜர் நகர் தொகுதி, ராஜ்பவன் தொகுதியில் நிறைவடைகிறது. மிக சிறப்பாக நடைபெறும் நிகழ்ச்சியில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜெகத்ரட்சகன் MP சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நமது மாநில கழக நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து அணைகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் ஓசுடு தொகுதியில் உள்ள உளவாய்க்கால் பகுதிக்கு அறிவிக்கப்பட்ட தொகுதி நிர்வாகிகள் தவிர்த்து அனைவரும் கழக கொடியுடன் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று புதுச்சேரி மாநில திமுக மாநில கழக அமைப்பாளர் சிவா MLA தெரிவித்துள்ளார். கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட மகளிர் அணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் சீமாட்டி சிக்னல் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கோவையில் சட்டக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்தும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் சரண்யா தலைமை தாங்கினார். கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மாவட்ட தலைவி விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கண்டன பேருரை ஆற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மேற்கு மாநகர தலைவர் அருண், மாநகர பொதுச் செயலாளர்கள் சாமந்தி, அஷ்டலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர்கள் கருணாம்பிகை, தமிழ்ச்செல்வி, ஜானகி, பொருளாளர் ஜனனி, மாவட்ட செயலாளர்கள் அன்பரசி, சத்யா, பிரியா உள்ளிட்ட கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாநில, மாவட்ட, ஒன்றிய, மாநகர அணி பிரிவு நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 150 பேர் கலந்து கொண்டார்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மாநில அரசு உதவி பெறும் பள்ளிகள் சிறுபான்மையினர் பள்ளி 17க்கு மேல் உள்ளது. இங்கு பல்வேறு நிலைகளில் 80க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயில்வித்து வருகின்றனர். இவர்களுக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மழைப்படி வழங்காததால் ஆசிரியர்கள் பெரும் அவதி. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு குறிப்பிட்ட தொகை அரசு வழங்குகின்றது. இந்த தொகையினை வைத்து பல்வேறு பகுதிகளுக்கு ஆசிரியர்கள் பயில்வதற்கு சென்று வருவதற்கு வாகன கட்டணங்களாகவும் அதனை பயன்படுத்திக் கொள்கின்றனர். சில ஆசிரியர்கள் அங்கு வாடகை வீடுகள் எடுத்து தங்கி பயிர் வைத்து விடுமுறை நாட்களில் தங்களுடைய குழந்தைகள், கணவர்களை, மனைவிகளை பார்ப்பதற்கு வருகின்றனர். ஆனால் கொடைக்கானலில் வட்டார கல்வி அலுவலர் தன்னிச்சையாக ஆசிரியர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு செயல்படாத காரணத்தினால் சுமார் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் 80க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மழைப்படி, குளிர்காலப்படி என இத்தொகைகளை வழங்காததால் ஆசிரியர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பரிந்துரை செய்யாத காரணத்தினால் இவர்கள் பரிந்துரை செய்தால் மாவட்ட கல்வி அலுவலர் இத்தொகையை விடுவிக்கலாம். ஆனால் இவர்கள் செய்யாத காரணத்தினால் இப்பொழுது மாநில கல்வி இயக்குநர் அவர்கள் இத்தொகையை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் புலம்புகின்றனர். மேலும் 3 ஆசிரியர்களுக்கு நிலுவை உதவித்தொகை சுமார் 6 லட்சத்திற்கு மேல் வழங்காமலும் பல ஆண்டுகளாக காலதாமதம் செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து மாநில கல்வி அமைச்சர் அவர்களும் மாநில கல்வி அலுவலர் அவர்களும் மலைவாழ் மக்கள் மற்றும் மலைவாழ் ஆசிரியர்களின் நலன் கருதி உடனே இத்தொகை விடுவிப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.